தனிஷ் விலாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து லாங் வீடியோல மீட் பண்றோம். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான டே தான். வினீத்தோட பர்த்டே. சரி காலையிலேயே நேரத்திலேயே கிளம்பிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம், மேட்டுப்பாளையம் போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வினீத் அங்கே தானே இருக்கான். ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கல, போற வழியில பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து போனோன்னே நம்மளோட கேக் வேர்ல்டு ஷாப் தான். இந்த ஷாப் பத்தி ஆல்ரெடி நான் வந்து வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன். கேக் வேர்ல்டுங்கிற பேருக்கு அந்த அளவுக்கு வந்து இங்க கேக்லாம் சூப்பரா இருக்கும். வாயில வச்சா கரைஞ்சிரும்னு சொல்ற அளவுக்கு தான் இங்க கேக்லாம் செமையா இருக்கும். போனோன்னே முன்னாடி வந்து பிளாக் கரண்ட் கேக் இருந்துருந்துச்சு. நான் பார்த்தோன்னே இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து புக் பண்ணியாச்சு. எப்பவுமே ப்ளூபெர்ரி சாக்லேட் இந்த மாதிரி தான் புக் பண்ணுவோம். இந்த டைம் பிளாக் கரண்ட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து புக் பண்ணியாச்சு. புக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து நேம்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து அந்த கேக்குக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. வினீத்துக்கு இன்னும் நாங்க வருவோன்னு தெரியாது. சர்ப்ரைஸா போய் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பியாச்சு. கேக் வேர்ல்ட் ஷாப் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண கிளம்பியாச்சு. யோகேஷ் தான் போயிருந்தோம். லாஸ்ட்டா வந்து தீபாவளிக்கு இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஷர்ட்டு, பேண்ட் எல்லாம் எடுத்திருந்தோம். செம்மையா இருந்துச்சு. சரி இந்த பர்த்டேக்கும் இங்கேயே வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போயாச்சு. ஃபர்ஸ்ட்டு போனோன்னே ஷர்ட் செக்ஷன் தான். போனோன்னே அம்மா ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் எடுத்து வச்சுட்டு, இது செம்மையா இருக்குன்னு சொன்னாங்க. இதே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அதுக்கு போய் பேண்ட் பார்க்கலான்னு காட்டன் ஜீன் பார்த்தோம். மீதா வந்துட்டு இல்ல அவனுக்கு ஜாகர் வந்து பிடிச்சிருக்கு. நம்ம அந்த மாதிரி இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுல வந்து கலர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த கலர் என் கையில இருக்கிற ட்ரெஸ் தான் வந்து எடுத்திருந்தது. எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. எதுவுமே இல்லை, டைரக்டா வந்து ஊருக்கு தான் போக வேண்டியது. அம்மா நான்வெஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து குக் பண்றீங்களா இல்லை நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டா அப்படின்னாங்க. ஆனா சுமதி அம்மா வந்துட்டு நான் இன்னைக்கு அவன் என் கையால செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி மெனு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. வினீத்துக்கு சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன் பிடிக்கும். ஸோ நம்ம போய் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரக்குள்ளே அம்மா பூண்டு, வெங்காயம் எல்லாமே வந்து இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் போனோன்னே எல்லாம் தாளிச்சு விடுற மாதிரி தான் இருந்துச்சு. போனோன்னே சிக்கன் பிரியாணிக்கு ஒரு பக்கம் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க, சில்லிக்கு ஒரு பக்கம் இன்னொரு அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேப்ல ரகண்ணா வந்துட்டாரு, மாலை போட்டு வந்துட்டாரு. எதுவுமே பண்ண முடியாது. வந்து வாசல்லையே வந்து நின்றுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போட்டோ எடுக்கிறேன்னு போஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா நான் வீடியோ எடுத்தேன்னு அவருக்கு தெரியல. அப்புறம் அவர் அப்படியே பேசிட்டு கிளம்பியாச்சு. 2 ஹவர்ஸ்ல சில்லி சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் வேற லெவலா இருந்துச்சு. எப்பவுமே அம்மா பண்றது செம்மையா தான் இருக்கும். நான் வந்து சில்லி சிக்கன் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசி என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் போல கேக் கட்டிங்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்படியே முடிஞ்சது. ஈவினிங் கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி தம்பி வந்து அவன் கிளம்பணும், சென்னை போகணும்னு சொல்லிட்டு அவனும் ரெடி ஆயிட்டா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அவன் தலை செய்வான். ஆனா எனக்கு வந்து பிடிக்காது, நான் தான் செய்ய விடுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் எப்பவுமே அது வந்து சின்ன வயசுல இருந்து அந்த பழக்கம் இன்னுமே வந்து போகல. அவனும் அப்படியே அமைதியா உட்காந்துக்குவான். வினீத் அப்படியே பார்த்துட்டே இருந்தான். ஐயோ என் பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் விடவே இல்லை. நான் உனக்கும் தலை செய்ய விடுறேன், நீ இன்னைக்கு பர்த்டே பாய் இல்லை, நான் தலை செய்ய விடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் போராட்டம். ஐயோ வேண்டாப்பா, நீங்க நல்லாவே செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டே இருந்தான். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் அமைதியா உட்காந்துட்டான். அப்புறம் அமைதியா உட்காந்து அவனுக்கும் தலை சீட்டு இருந்தா ஒரு பக்கம். தம்பி வந்து அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறான், அவனும் பேக்கப் ஆகுறதுக்கு. எல்லாம் முடிச்சுட்டு கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கேக் வாங்கிட்டு வந்திருக்கிறோன்னு அவன் கெஸ் பண்ணிட்டான். ஆனா என்ன கேக்குங்கிறது அவன் கெஸ் பண்ணல. வந்து ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்ணான். வேண்டாம் நீ போய் வெளியே போய் கொரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து வந்து கேக் அப்படியே எடுத்துட்டு வந்தாச்சு. நானும் கேக்கு இங்கிருந்து கிளைமேட்டு கீழே போகும்போது ஃபுல்லா மெல்ட் ஆயிருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். கார்ல சேஃபா தான் எடுத்துட்டு போனேன். இருந்தாலும் ஏதாவது ஷேக்ல வந்து கேக் ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்து பயந்து ஓப்பன் பண்ணேன். ஆனா கேக் வந்து செம்மையா அப்படியே இருந்திருக்கு. வந்தோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால ஒண்ணுமே ஆகல. அங்க ஃபுல்லாவே மேக்ஸிமம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி தான் கேக்ஸ் எல்லாமே இருக்கும் கேக் வேர்ல்ட்ல. அதனாலயே ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே குன்னூர் கேக் அப்படின்னாலே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கேக் வேர்ல்டு கேக் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் அப்படியே சர்ப்ரைஸா எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போயாச்சு. அவனும் ஷாக் ஆகுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் ஒரு ரியாக்ட் பண்ணல.
எல்லாரும் அவனை சுத்தி நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கே ஒரு மாதிரி ஷை ஆயிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு லாஸ்டா வந்து என்னோட பர்த்டேக்கு வந்து ஒரு பட்டாசு மாதிரி வச்சிருந்தாங்க. இது நேம் வந்து தெரியல. இது வச்ச உடனே ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் தங்கச்சி 2 பேருமே பயந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே ஜாலியா வந்து கேக் கட் எல்லாம் பண்ணியாச்சு. செம்ம ஹாப்பி மூமெண்ட்ஸு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் ஒரே இடத்துல மீட் பண்ணி ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸா ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவனுக்கு தான் பர்த்டே. நாங்கெல்லாம் கிளாப் பண்றத பார்த்துட்டு அவனும் சேர்ந்து அவனுக்கு அவனே கிளாப் பண்ணிக்கிறான். அப்புறம் ஜாலியா எல்லாம் கேக் கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டைம் நாங்களும் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogsல பார்க்கலாம். பை.